ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மாசி மாத அமாவாசை பற்றி பார்ப்போம். மாசி மாத அமாவாசை 10ஆம் தேதி வருகிறது. 10 மார்ச் ஞாயிறு அன்று மாசி மாத அமாவாசை. ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும். பொதுவாக அமாவாசை என்றாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முன்னோர்கள் வழிபாடு என்பது செய்ய தவறவே கூடாது. அது மட்டும் தவறி விட்டோமானால் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். அதை உடனே காட்டாது, அது பின்னால் காட்டும். எதற்காக இந்த பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லும்போது உடனே ஜோசியர் பித்திரு தோஷம் இருக்கு சொல்லுவார். ஸோ அதனால் அதில் இருந்து நாம் தவறாமல் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்துவிட வேண்டும். இந்த உடல் கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள் தான், தாய் தந்தையர் தான். எனவே அவருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் இருக்கவே கூடாது. எனக்கு அதற்காகத்தான் இந்த அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு என்று தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த மாசி மாத அமாவாசை ஞாயிறன்று வருகிறது. ஒவ்வொரு கோயில் அருகில் வாத்தியர்கள் இருப்பார்கள், அதன் புரோகிதர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் சென்றால் 5 நிமிடம் தான், நாங்கள் மேக்சிமம் அதிகபட்சம் 5-10 நிமிடங்களுக்குள்ளாக தர்ப்பணம் செய்து விடுவார்கள். அவர்களுக்கு வேண்டியது வாங்கிவிட்டு அவர்களுக்கு தட்சணை கொடுத்தால் நமக்கு நாம் முன்னோர்களுக்கு நாம் உணவளித்து விட்டோம், எழும் தண்ணீர் தான் இறக்கப் போகிறோம், இருந்தாலும் உணவளித்து விட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி நம் மனதுக்குள் ஏற்படும். அந்த மகிழ்ச்சி தான் நம்மை உயர வைக்கும். எனவே இந்த மாசி மாதம் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க தவறவே கூடாது. மிக முக்கியமான ஒரு மாதம், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பு. மேலும் இதில் என்னென்னா, இந்த குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் இருக்கார்கள். கோயிலுக்கு போக முடியவில்லை, குலதெய்வ கோயில் ரொம்ப தூரம் இருக்கிறது, அடிக்கடி போக முடியவில்லை, மாதம் ஒரு முறை கூட போக முடியவில்லை, நிறைய சந்தர்ப்பங்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்றால், இந்த மாசி மாத அமாவாசை அந்த குலதெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த மாசி மாத அமாவாசை ஒரு சக்தி உண்டு. எனவே அந்த குலதெய்வங்களை நாம் வணங்க தவறக்கூடாது. அமாவாசை வந்துவிட்டால் 2 விஷயங்கள் மிக முக்கியமாக நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, முன்னோர்கள் வழிபாடு, அது மிக மிக முக்கியம். அதன் பிறகு காக்கைக்கு சாதம் வைத்துவிட்டு நாம் உண்ண வேண்டும், விரதம் இருக்க வேண்டும். அதன் பிறகு குல தெய்வத்தை வழிபட வேண்டும். ஒரு அமாவாசை விட்டு போயிட்டு மறு அமாவாசை என்றாலும் பரவாயில்லை, குல தெய்வத்தை வழிபடுவது நல்லது. இல்லை என்றால் பூஜை அறையில் குலதெய்வ வழிபாடு, அந்த குலதெய்வத்தை நினைத்து கொண்டே பூஜை செய்தாலும் போதும், குலதெய்வ வழிபாடு ஆகிவிடும். ஆனால் குலதெய்வ வழிபாடு, இந்த பித்ரு வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு மறக்கவே கூடாது. இது மிக முக்கியம். இந்த வருகிற அமாவாசை பார்த்தோமானால் பாருங்க, மார்ச் 10ஆம் தேதி மிக முக்கியமாக ரொம்ப விசேஷமாக பாருங்க. இதில் மாசி மாதம்னாலே சூரியன் கும்பராசியில் இருப்பார். அந்த கும்பராசியில் 4 கிரகம் இருக்கு. சனி, சூரியன், சுக்கிரன், சந்திரன், 4 கிரகம் அந்த கும்பராசிலையும் இருக்கு. அது போக மகரத்தில் செவ்வாய் உச்சம் வேற இருக்கிறாரு. ஆக இந்த செவ்வாய் தோஷம் அது இருக்கிறது என்று சொல்லுவது கூட, இந்த அமாவாசை அன்று நீங்கள் தர்ப்பணம் செய்தால் உங்கள் தோஷமெல்லாம் விலகிவிடும். செய்து கொண்டே இருக்க வேண்டும், விடாது செய்ய வேண்டும். மாதந்தோறும் தர்ப்பணம் செய்வது மிக முக்கியம். இந்த அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். மங்களானி பவந்து.